ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ. இப்போது நம்ம சயின்ஸில் ஒரு முக்கியமான டாபிக் அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்தே தீரும். ஒன்று இல்லை 2 கூட வரும். இப்போ நம்ம அதை பற்றி பார்ப்போம். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். இந்த அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புக்கள் இது 9th சயின்ஸு நியூ புக்கில் இருக்குது. அமிலங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். அமிலங்கள் புளிப்பு சுவை உடைய அனைத்து பொருட்களும் அமிலங்கள் ஆகும். புளிப்பு சுவை உடைய எல்லா பொருட்களுமே எப்படி சொல்லுவோம்? அமிலங்கள்னு சொல்லுவோம். இந்த அமிலம் அப்படிங்கிறது ஆசிட் அப்படிங்கிறது ஆங்கில சொல். இந்த அமிலத்தை ஆசிட்னு சொல்லுவாங்க. அந்த ஆசிடுங்கிறது ஆங்கில சொல். அசிடஸ் அப்படின்னா லத்தீன் சொல். இதுலேருந்து வந்தது தான் இது. அசிடஸ் அப்படிங்கிறது லத்தீன் சொல். ஆசிட் அப்படின்னா ஆங்கில சொல். இந்த அசிடஸ் அப்படின்னா பொருள் என்னென்னா புளிப்புச்சுவை. அசிடஸ்கோடைய பொருள் என்னது? புளிப்புச்சுவை. அசிடஸ் புளிப்புச்சுவை. 1884 ஸ்வீடன், அதாவது ஸ்வீடன் நாட்டில் ஸ்வாண்டே அர்கீனியஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த அமிலங்கள் மற்றும் காரங்களை பற்றிய கொள்கையை முன்மொழிந்தார். யார்? ஸ்வாண்டே அர்கீனியஸ். 1884 ஸ்வீடனில். அந்த அர்கீனியஸ் கூற்றுப்படி அமிலங்கள் நீரில் கரையும் பொழுது H+ அயனிகளையோ H3O+ அயனிகளையோ தருகின்றன. அதாவது அர்கீனியஸ் கூற்றுப்படி அமிலங்கள் அப்படின்னா என்னென்னா, அமிலங்கள் நீரில் கரையும் பொழுது H+ அயனியோ இல்லைன்னா H3O+ அயனியோ தந்துச்சுன்னா அது அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அமிலங்கள் நீரில் கரையும் பொழுது H+ அயனியோ இல்லைன்னா H3O+ அயனிகளையோ தரும். இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைட்ரஜன் குளோரைடு. இது ஒரு அமிலம். ஹைட்ரஜன் குளோரைடு அப்படிங்கிறது ஒரு அமிலம். இதை நம்ம நீரில் கரைக்கும் பொழுது H+ அயனியையும் Cl- அயனியையும் தரும். அந்த HCl நம்ம நீரோட கரைக்கும் பொழுது H+ அயனியையும் Cl- அயனியையும் தரும். இது இப்படி நான் பாக்ஸ் போட்டு கொடுத்தேன்னா அது தெரிந்து கொள்வோம்ல இருக்குது. உங்களுக்கு தெரியுமா அதில் இருக்குது. அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டவை. அனைத்து அமிலங்களும், எல்லா அமிலங்களுமே ஒன்று இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டவை. ஆனால் ஹைட்ரஜன் உள்ள அனைத்து பொருட்களும் அமிலங்கள் இல்லை. எல்லா அமிலங்களும் ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டிருக்கும். ஆனால் ஹைட்ரஜனில் உள்ள அனைத்து பொருட்களும் அமிலங்கள் கிடையாது. ஹைட்ரஜனில் அமைந்த எல்லா பொருட்களும் அமிலங்கள் கிடையாது. அதுக்கான எடுத்துக்காட்டு மீத்தேன், அம்மோனியா. இது ஹைட்ரஜனை கொண்டுள்ளன. மீத்தேன், அம்மோனியா. இது ஹைட்ரஜன் இருக்குது, ஆனால் இது ஒரு அமிலம் கிடையாது. என்னது? மீத்தேன் CH4, அம்மோனியா NH3. நீர்த்த கரைசலில் ஹைட்ரஜன் H+ அயனிகளை தராது. ஆனால் இது ஹைட்ரஜன் கொண்டு இருக்குது. ஆனால் நீர்த்த கரைசலில் ஹைட்ரஜன் அயனிகளை தராது. அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டவை. ஆனால் ஹைட்ரஜன் உள்ள அனைத்து பொருட்களும் அமிலங்கள் அல்ல. எடுத்துக்காட்டு மீத்தேன் CH4, அம்மோனியா NH3 ஹைட்ரஜனை கொண்டுள்ளன. ஆனால் நீர்த்த கரைசலில் ஹைட்ரஜன், அதாவது H+ அயனிகளை தராது. இது மூலங்கள். இதில் என்னென்ன அமிலங்கள் இருக்குது அப்படின்னு: ஆப்பிள் மாலிக் அமிலம், எலுமிச்சை சிட்ரிக் அமிலம், திராட்சை டார்டாரிக் அமிலம், தக்காளி ஆக்சாலிக் அமிலம், வினிகர் அசிட்டிக் அமிலம், தயிர் லாக்டிக் அமிலம், ஆரஞ்சு அஸ்கார்பிக் அமிலம், தேநீர் டானிக் அமிலம், வயிற்றில் சுரக்கும் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம், இரும்பு மற்றும் தேனீயின் கொடுக்கு ஃபார்மிக் அமிலம். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். மூலங்கள் அமிலங்கள்: ஆப்பிளில் மாலிக் அமிலம், எலுமிச்சை சிட்ரிக் அமிலம், திராட்சை டார்டாரிக் அமிலம், தக்காளி ஆக்சாலிக் அமிலம், வினிகர் அசிட்டிக் அமிலம், தயிர் லாக்டிக் அமிலம், ஆரஞ்சு அஸ்கார்பிக் அமிலம், தேநீர் டானிக் அமிலம், வயிற்றில் சுரக்கும் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம், எறும்பு மற்றும் தேனீயின் கொடுக்கு ஃபார்மிக் அமிலம். இது என்னென்ன அமிலங்கள், அதோடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்னென்னு. அசிட்டிக் அமிலத்தில் CH3COOH இருக்குது.
அசிட்டிக் அமிலத்தில் CH3COOH. இந்த அசிட்டிக் அமிலம்னா அதோடைய மூலம் எதில் இருக்குது? அதோடைய மூலப்பொருள் என்ன? அசிட்டிக் அமிலம் எதில் இருக்குது? வினிகர். அசிட்டிக் அமிலம் எதில் இருக்குது? வினிகர் இருக்குது. ஃபார்மிக் அமிலத்துடைய ஃபார்முலா HCOOH. அசிட்டிக் அமிலம் CH3COOH. ஃபார்மிக் அமிலம் அப்படின்னா HCOOH. இந்த ஃபார்மிக் அமிலம் எதில் இருக்குது அப்படின்னா, இந்த ஃபார்மிக் அமிலம் வந்து எறும்பு மற்றும் தேனீயின் கொடுக்கு. எறும்பு மற்றும் தேனீயின் கொடுக்கு அதில் இருக்குது. அடுத்தது நைட்ரிக் அமிலம். நைட்ரிக் அமிலம் HNO3. நைட்ரிக் அமிலம் HNO3. நைட்ரிக் அமிலம் HNO3. சல்ஃபியூரிக் அமிலம் H2SO4. பாஸ்பாரிக் அமிலம் H3PO4. பாஸ்பாரிக் அமிலம் H3PO4. இந்த சல்ஃபியூரிக் அமிலம் அப்படிங்கிறது வந்துட்டு வேதிப்பொருட்களின் அரசன். சல்ஃபியூரிக் அமிலம் என்னது? வேதிப்பொருட்களின் அரசன். வேதிப்பொருட்களின் அரசன் சல்ஃபியூரிக் அமிலம். அதோடைய வாய்ப்பாடு என்ன? H2SO4. பாஸ்பாரிக் அமிலம் அப்படின்னா H3PO4. பாஸ்பாரிக் அமிலத்துடைய மூலக்கூறு வாய்ப்பாடு H3PO4. அடுத்தது அமிலங்களுடைய வகை. முதல் ஒன் மூலங்களின் அடிப்படையில். மூலங்களின் அடிப்படையில் இதை வந்துட்டு ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று கரிம அமிலங்கள், இன்னொன்று கனிம அமிலங்கள். கரிம அமிலங்கள் அப்படின்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் காணப்படும். தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் காணப்படுறது கரிம அமிலங்கள். இதுக்கான எடுத்துக்காட்டு HCOH, CH3COOH. இது வந்து கரிம அமிலங்களுக்கான எடுத்துக்காட்டு. இப்போ கனிம அமிலங்கள். கனிம அமிலங்கள்னால் பாறை மற்றும் கனிம பொருட்களிலிருந்து பெறப்படுவது. பாறை மற்றும் கனிம பொருட்களிலிருந்து பெறப்படுவது. இதுக்கு எடுத்துக்காட்டு HCl, HNO3, H2SO4. HCl, HNO3, H2SO4. இந்த HCOOH அப்படின்னா ஃபார்மிக் அமிலம். CH3COOH அப்படின்னா அசிட்டிக் அமிலம். HClனா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். HNO3 அப்படின்னா நைட்ரிக் அமிலம். H2SO4னா சல்ஃபியூரிக் அமிலம். அடுத்தது செகண்ட் வந்துட்டு காரத்துவத்தின் அடிப்படையில். காரத்துவத்தின் அடிப்படையில்னா ஒற்றை, இரட்டை, மும்மை காரத்துவம் அப்படின்னு 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒற்றை காரத்துவ அமிலம் அப்படின்னா ஒரு மூலக்கூறில் ஒரே ஒரு பதிலீடு செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அயனியை பெற்ற அமிலங்கள் ஆகும். அதாவது ஒற்றை காரத்துவ அமிலம். ஒற்றை காரத்துவ அமிலம் அப்படின்னா ஒரு மூலக்கூறில் ஒரே ஒரு பதிலீடு செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அயனியை பெற்ற அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு பதிலீடு செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அயனி. இது நீர்க்கரைசலில் ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு ஒரு ஹைட்ரஜன் அயனியை தருகிறது. இது நீர்க்கரைசலில் ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு ஒரு ஹைட்ரஜன் அயனியை தான் தருது. ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம். அடுத்தது இரட்டை காரத்துவ அமிலம். இரட்டை காரத்துவ அமிலத்தில் இவை நீர்க்கரைசலில் ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு 2 ஹைட்ரஜன் அயனியை தருது. 2 ஹைட்ரஜன் அயனி இருக்கு பாருங்க. H2 அதாவது 2 ஹைட்ரஜன் அயனி. H2 2 ஹைட்ரஜன் அயனி. H2SO4, H2CO3. இது வந்துட்டு ஒற்றை காரத்துவ அமிலம். அதனால் இதில் ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது. அடுத்தது மும்மை காரத்துவ அமிலம். இவை நீர்க்கரைசலில் ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு 3 ஹைட்ரஜன் அயனியை தருகிறது. நீர்க்கரைசலில் ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு 3 ஹைட்ரஜன் அயனியை தருகிறது. எடுத்துக்காட்டு H3PO4. H3PO4 இது என்னது? ஃபார்மிக் அமிலம். பாஸ்பாரிக் அமிலம். பாஸ்பாரிக் அமிலம். H3PO4 அப்படின்னா பாஸ்பாரிக் அமிலம். அடுத்தது உங்களுக்கு தெரியுமா? அமிலங்களுக்கு காரத்துவம் என்ற பதத்தை பயன்படுத்துகிறோம். இது அதிலுள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கையை குறிக்கும். எடுத்துக்காட்டு அசிட்டிக் அமிலத்தில் 4 ஹைட்ரஜன் அணுக்கள் இருந்தாலும் ஒரே ஒரு ஹைட்ரஜனை மட்டுமே இடப்பெயர்ச்சி செய்ய முடியும். எனவே இது ஒற்றை காரத்துவம் உடையது. இப்போ அசிட்டிக் அமிலத்தில் இங்கே ஒரு H3, இங்கே ஒரு H, மொத்தமாக 4 ஹைட்ரஜன் அயனி இருக்குது. இருந்தாலும் இதில் ஒரே ஒரு ஹைட்ரஜனை மட்டும்தான் இடப்பெயர்ச்சி செய்ய முடியும். அதனால் இது ஒற்றை காரத்துவ அமிலம் உடையது.
அடுத்தது தேர்ட் ஒன் வந்துட்டு அயனியுறும் அடிப்படையில் அமிலங்கள் நீரில் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ கரையும் பொழுது ஹைட்ரஜன் H+ அயனிகளை தருகின்றன. அயனியுறும் ஆற்றல் அடிப்படையில் அமிலங்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்துட்டு வலிமை மிகு அமிலங்கள், இன்னொன்று வலிமை குறைந்த அமிலங்கள். வலிமை மிகுந்த அமிலங்களில் இந்த அமிலங்கள் நீரில் முழுவதுமாக அயனியுற்றுச்சுன்னா அது வலிமை மிகு அமிலங்கள். எடுத்துக்காட்டு ஹைட்ரோகுளோரிக் அமிலம். வலிமை குறைந்த அமிலங்கள்னால் இந்த அமிலங்கள் நீரில் பகுதியளவே அயனியுறும் தன்மை கொண்டவை. எடுத்துக்காட்டு CH3COOH. CH3COOH அசிட்டிக் அமிலம். அடுத்தது இது ஒரு உங்களுக்கு தெரியுமா? வெப்பம் அல்லது கதிர்வீச்சு அல்லது வேதிவினை அல்லது மின்னிறக்கத்தால் அயனிகளை பிரித்தெடுக்கும் நிலை அயனியாதல் எனப்படும். வெப்பம் அல்லது கதிர்வீச்சு அல்லது வேதிவினை அல்லது மின்னிறக்கத்தால் அயனிகளை பிரித்தெடுக்கும் நிலை அயனியாதல் எனப்படும். அடுத்தது செறிவின் அடிப்படையில் 2ஆக பிரிக்கிறாங்க. செறிவு மிகு அமிலங்கள், நீர்த்த அமிலங்கள். செறிவு மிகு அமிலங்களில் இது ஒரு கரைப்பானில் அதிகளவு கரைந்துள்ள அமிலத்தை கொண்டுள்ளன. ஒரு கரைப்பானில் அதிக அளவு கரைந்துள்ள அமிலத்தை கொண்டுள்ளன. அதாவது நீர்த்த அமிலங்கள் அப்படின்னா இது ஒரு கரைப்பானில் குறைந்த அளவு கரைந்துள்ள அமிலத்தை கொண்டுள்ளன. அடுத்தது அமிலங்களின் பண்புகள். அமிலங்கள் புளிப்பு சுவை உடையவை. இவற்றின் நீர்த்த கரைசல்கள் மின்சாரத்தை கடத்தும். அமிலத்தோடைய நீர்த்த கரைசல்கள் மின்சாரத்தை கடத்தும். இவை நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். அமிலங்கள் என்ன பண்ணும்? நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். அமிலங்கள் செயல்திறன் மிக்க உலோகங்களுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை தருகின்றன. அமிலங்கள் செயல்திறன் மிக்க உலோகங்களுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை தருகின்றன. இது ஹைட்ரஜன் வாயு. அதாவது Mg+H2SO4 Mg, அதாவது MgSO4 இது ஒன்றா வந்துடும். H2 அதாவது வாயு மட்டும் கேஸ் மட்டும் போயிடுது. அது மாதிரி ZnCl2 இந்த H2 கேஸ் தனியாக போயிடும். அடுத்தது அமிலங்கள் உலோக கார்பனேட்டுகள் மற்றும் உலோக பை கார்பனேட்டுகளுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடை தருகின்றன. அமிலங்கள் உலோக கார்பனேட்டுகள் மற்றும் உலோக பை கார்பனேட்டுகளுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடை தருகின்றன. Na2CO3 + 2HCl இப்போ இதில் 2Na, Na2ங்கிறது 2Na மாறிடும். இந்த Cl வந்துடும். 2NaCl மீதி H2O. இந்த 2Hங்கிறது H2O இது போயிடும். மீதி என்ன இருக்கும்? இதில் CO தான் ஒரு O போயிடுச்சு. அப்போ மீதி CO2. NaHCO3 இது உலோக பை கார்பனேட்டு, சோடியம் பை கார்பனேட்டு. NaHCO3 + HCl இதில் NaCl போயிடும். மீதி H2O போயிடும். மீதி என்ன இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு. இது கேஸ், அது மாதிரி போயிடும். அடுத்தது அமிலங்கள் உலோக ஆக்சைடுகளுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகின்றன. அமிலங்கள் உலோக ஆக்சைடுகளுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகின்றன. CaO + H2SO4 சல்ஃபியூரிக் அமிலத்தோட வினைபுரிந்து CaSO4 அது நீர் தனியாக தருது. H2O அப்படிங்கிற நீரை தனியாக தருது. அமிலங்கள் உலோக ஆக்சைடுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகின்றன. CaSO4ங்கிறது உப்பு, இது நீர். அமிலங்கள் காரங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகின்றன. இது அமிலங்கள் காரங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகின்றன. NaCl இது ஒரு பக்கமாக வந்துடும். அப்புறம் H2O உப்பையும் நீரையும் தருகின்றன. இது ஒரு நடுநிலையாக்கல் வினை. இது ஒரு நடுநிலையாக்கல் வினை. அமிலங்கள் காரங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகின்றன. HCl + NaOH இது எப்படி மாறிடும்? NaCl வந்துடும். அப்புறம் H2O நீர் தனியாக வந்துடும். இது நடுநிலையாக்கல் வினை. இது ஒரு பாக்ஸ் கொஷின்னு. சில அமிலங்கள் அமிலத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜனை வெளியேற்றுவதில்லை. சில அமிலங்கள் அமிலத்தோடைய வினைபுரிந்து ஹைட்ரஜனை வெளியேற்றுவதில்லை. அதுக்கு எடுத்துக்காட்டு AgCu. அடுத்தது அமிலங்களினுடைய பண்புகள். H2SO4 அதாவது சல்ஃபியூரிக் அமிலம் இதுதான் வேதிப்பொருட்களின் அரசன்.
ஏனெனில் பல சேர்மங்கள் தயாரிப்பதற்கு பயன்படுகிறது. இந்த சல்ஃபியூரிக் அமிலம் பல சேர்மங்கள் தயாரிப்பதற்கு பயன்படுகிறது. வாகன மின்கலங்களிலும் பயன்படுகிறது. சல்ஃபியூரிக் அமிலம் வந்துட்டு வாகன மின்கலன்களிலும் பயன்படுகிறது. அடுத்தது HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கழிவறைகளை தூய்மைப்படுத்தும் பொருளாக பயன்படுகிறது. அதாவது ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை வந்துட்டு வயிற்றில் சுரக்கும் அமிலம்னு கூட சொல்லுவாங்க. அந்த வயிற்றை சுத்தம் பண்ணுறதுக்கு தான் கழிவறை, அதாவது வயிற்றுலேருந்து வெளியே போகிறது தானே. அப்போ கழிவறைகளை தூய்மைப்படுத்தும் பொருளாகவும் பயன்படுகிறது ஹைட்ரோகுளோரிக் அமிலம். அடுத்தது சிட்ரிக் அமிலம் உணவுப் பொருட்களில் பதப்படுத்தும் நுரைத்து பொங்கும் உப்புக்கள் தயாரிக்கவும் பயன்படுது. அதாவது சிட்ரிக் அமிலம் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, சிட்ரிக் அமிலம்னா புளிப்பு சுவை உடையது. அதாவது எலுமிச்சை பழத்தில் இருக்கிறது. நம்ம எப்பவுமே புளி போட்டு அதிகமாக செஞ்சோன்னா அந்த பொருள் வந்துட்டு கெடவே கெடாது. அதனால தான் உணவுப் பொருட்களை பதப்படுத்தவும் நுரைத்து பொங்கும் உப்புக்கள் தயாரிக்கவும் பயன்படுகிறது. அடுத்தது நைட்ரிக் அமிலம். நைட்ரிக் அமிலத்தை பொறுத்த வரைக்கும் உரமாக பயன்படும் அம்மோனியம் நைட்ரேட் என்ற சேர்மத்தையும் உரமாக பயன்படும் அம்மோனியம் நைட்ரேட் அப்படிங்கிற சேர்மத்தையும் சாயங்கள், வண்ணப்பூச்சிகள் மற்றும் மருந்துகளையும் தயாரிக்க பயன்படுகிறது. சாயங்கள், வண்ணப்பூச்சிகள் மற்றும் மருந்துகளையும் தயாரிக்க பயன்படுவது தான் இந்த நைட்ரிக் அமிலம். அடுத்தது ஆக்சாலிக் அமிலம். ஆக்சாலிக் அமிலம் வந்துட்டு குவார்ட்ஸ் படிகத்தில் ஏற்படும் இரும்பு மற்றும் மாங்கனீசு படிவுகளை சுத்தம் செய்யவும், மரப்பொருட்களை தூய்மையாக்கவும் மற்றும் கருப்பு கரைகளை நீக்கவும் பயன்படுகிறது. ஆக்சாலிக் அமிலம் குவார்ட்ஸ் படிகத்தில் ஏற்படும் இரும்பு மற்றும் மாங்கனீசு படிவுகளை சுத்தம் செய்கிறதுக்கும், மரப்பொருளை தூய்மைப்படுத்துறதுக்கும், கருப்பு கரைகளை நீக்கவும் பயன்படுவது. கார்பானிக் அமிலம் அப்படின்னா காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் பயன்படுகிறது. கார்பானிக் காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் பயன்படுது. அடுத்தது டாட்டாரிக் அமிலம் ரொட்டி சோடாவின் ஒரு பகுதி பொருள். டாட்டாரிக் அமிலம் அப்படின்னா ரொட்டி சோடாவின் ஒரு பகுதி பொருள். அடுத்தது ஒரு பாக்ஸ் கொஷின். அமில கரைசலில் நீரின் பங்கு. அமிலங்கள் நீரில் கரையும் பொழுது மட்டுமே தங்களின் பண்புகளை வெளிப்படுத்தும். நீரில் கரையும் பொழுது ஹைட்ரஜன் H+ அயனிகளை தருவதால் அது அமிலம் என அறிய முடிகிறது. அதே சமயம் கரிம கரைப்பானில் அமிலங்கள் அயனியுறுவதில்லை. கரிம கரைப்பானில் அமிலங்கள் அயனியுறுவதில்லை. எடுத்துக்காட்டு, ஹைட்ரஜன் குளோரைடு நீரில் கரையும் பொழுது H+ஆகவும் Cl- அயனியை தருகிறது. அதே சமயம் எத்தனால் போன்ற கரிம கரைப்பானில் அயனியுறாமல் மூலக்கூறுகளாகவே இருக்கும். அதே எத்தனாலில் நம்ம ஹைட்ரோகுளோரிக் அமிலம் போட்டோம் அப்படின்னா அது மூலக்கூறாகவே அப்படியே இருக்கும். இந்த அமிலங்களில் ரொம்ப முக்கியமானது எதுன்னா இந்த அமிலங்களினுடைய பயன்கள் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமானது. இதுலேருந்து தான் கண்டிப்பாக கொஷின் வரும். நல்லா படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு போகலாமா? அடுத்தது இதில் இந்த அமிலங்கள், காரங்கள், உப்புக்களில் இது ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. ராஜதிரவாகம் அல்லது அக்குவாரிஷியா. ராஜதிரவாகம் அல்லது அக்குவாரிஷியா. உலோகங்களில் தங்கம் மற்றும் வெள்ளி மட்டுமே ஹைட்ரோகுளோரிக் மற்றும் HNO3 வினைபுரியாது. உலோகங்களில் தங்கம் மற்றும் வெள்ளி மட்டுமே ஹைட்ரோகுளோரிக் மற்றும் அதாவது இது நைட்ரிக் அமிலத்துடன் வினைபுரியாது. ஆனால் இந்த 2 அமிலங்களினுடைய கலவை தங்கத்தை கரைக்கும். 2 அமிலத்தையும் சேர்த்தோம்னா அது தங்கத்தையே கரைக்கும். சாதாரணமாக ஹைட்ரோகுளோரிக் அமிலத்திலேயோ நைட்ரிக் அமிலத்திலோ தங்கம், வெள்ளியை போட்டால் கரையாது. அப்போது அதோடைய கலவையோடைய பெயர் தான் ராஜதிரவாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 3 பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம், 1 பங்கு நைட்ரிக் அமிலம் சேர்க்கணும். அப்போ ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் நைட்ரிக் அமிலமும் சேர்ந்தது தான் இந்த ராஜதிரவாகம். இதோடைய மோலார் விகிதம் என்ன அப்படின்னா 3:1. இதோடைய மோலார் விகிதம் என்னது? 3:1. இது மஞ்சள் ஆரஞ்சு நிறமுடைய புதையக்கூடிய திரவமாகும். இது மஞ்சள் ஆரஞ்சு நிறமுடைய புதையக்கூடிய திரவமாகும். இது தங்கம் மற்றும் சில கடின உலோகங்களையும் அதிக அளவில் அரிமானம் செய்யக்கூடிய திறன் கொண்டது. தங்கமாக இருக்கட்டும், அதோட கடினமான உலோகமாக இருக்கட்டும், அதிக அளவில் அரிமானம் செய்யக்கூடிய திறன் கூடியது. ராஜதிரவாகம் அப்படிங்கிறது லத்தீன் மொழியில் வந்தது. ராஜதிரவாகம் அப்படிங்கிறது லத்தீன் மொழியிலேருந்து வந்தது. பொருள் அப்படின்னா திரவத்தின் அரசன். திரவத்தின் அரசன் யார்? ராஜதிரவாகம்.
இது மிகுந்த ஆற்றல் கொண்டது. மிக உன்னதமான நிலையில் உள்ள தங்கம், பிளாட்டினம், பெல்லேடியம் போன்ற உலோகங்களை கரைக்க வல்லது. தங்கம், பிளாட்டினம், பெல்லேடியம் அதெல்லாம் கரைக்க உதவுது. இதோடைய வேதி வாய்ப்பாடு என்னென்னா 3 பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் 1 பங்கு நைட்ரிக் அமிலம் சொன்னோம்ல, அது சேர்த்து தான். நீரில் கரைதிறன் கரையும் உருகுநிலை -42 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட்டில் பொறுத்த வரைக்கும் -44 டிகிரி ஃபாரன்ஹீட். கெல்வினில் 231 கெல்வின். இதோடைய கொதிநிலை 108 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட்டில் சொல்லணும்னா 226 டிகிரி ஃபாரன்ஹீட், 381 கெல்வின். இது வந்து கெல்வின் அளவு, இது ஃபாரன்ஹீட் அளவு. இந்த ராஜ திரவகத்துடைய பயன்கள். ராஜ திரவாகம் அதோடைய பயன்கள் என்னென்னா தங்கம், பிளாட்டினம் போன்ற உலோகங்களை கரைக்கும். தங்கத்தை சுத்தம் செய்யவும் சுத்தகரிக்கவும் பயன்படுகிறது. தங்கத்தை சுத்தம் செய்யவும் சுத்தகரிக்கவும் பயன்படுகிறது. இன்ன வரைக்கும் பார்த்தது அமிலங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது காரங்கள். காரங்கள் வந்துட்டு அர்கினியஸ் கொள்கையின்படி காரங்கள் நீரில் கரையும் பொழுது ஹைட்ராக்சைடு அயனியை தரும். காரத்தை பொறுத்த வரைக்கும் ஹைட்ராக்சைடு அயனியை தரும். காரங்கள் நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயனியை தரும். சில உலோக ஆக்சைடுகள் அமிலங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகின்றன. இவை காரங்கள் எனப்படும். சில உலோக ஆக்சைடுகள் அமிலங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகின்றன. இவை காரங்கள் எனப்படும். நீரில் கரையும் காரங்கள் எரிகாரங்கள் எனப்படும். அதாவது அல்கலி. நீரில் கரையும் காரங்கள் எரிகாரங்கள் எனப்படும். ஒரு காரம் அமிலத்துடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகின்றன. காரம் ப்ளஸ் அமிலம் ஈக்குவல் டு உப்பு ப்ளஸ் நீர். அதாவது அமிலத்தோட ஒரு காரம் அமிலத்தோட வினைபுரிஞ்சிச்சுன்னா அது என்ன பண்ணும்? உப்பையும் நீரையும் தரும். இதுக்கு தான் எடுத்துக்காட்டு ஜிங்க் ஆக்சைடு HCl உடன் வினைபுரிந்து ஜிங்க் குளோரைடு அப்படிங்கிற உப்பு. ஜிங்க் குளோரைடுங்கிறது உப்பு, நீரை தருகிறது. ஜிங்க் ஆக்சைடு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து ஜிங்க் குளோரைடு மற்றும் நீரை தருகிறது. அடுத்தது சோடியம் ஹைட்ராக்சைடு நீரில் அயனி உற்று ஹைட்ராக்சைடு அயனிகளை தருகிறது. ஆகவே இது நீரில் கரைகிறது. எனவே இது எரிகாரம் ஆகும். எரிகாரம்னா என்ன பார்த்தோம்? காரம் வந்து எரிகாரம்னா நீரில் கரையும் காரம் தான் எரிகாரம். அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு நீரில் அயனியுற்று ஹைட்ராக்சைடு அயனிகளை தருகிறது. ஆகவே இது நீரில் கரைகிறது. நீரில் கரைஞ்சிச்சுன்னா அது எரிகாரம்னு சொல்லுவோம். NaOH ஈக்குவல் டு Na ப்ளஸ்ஸாகவும் OH மைனஸாகவும் தருது. OHனாலே அது காரத்தில் வந்துடும். காரங்கள் ஒன்று அல்லது இதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஆக்சைடு மற்றும் ஹைட்ராக்சைடு அயனிகளை கொண்டுள்ளன. இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஆக்சைடு மற்றும் ஹைட்ராக்சைடு அயனிகளை கொண்டுள்ளன. இப்போ காரம் அதோடைய மூலக்கூறு வாய்ப்பாடு. கால்சியம் ஆக்சைடு அதோடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்னென்னா CaO. கால்சியம் ஆக்சைடு CaO. அது அயனிகள் உருவாதல் எப்படின்னா Ca ப்ளஸ்ஸாகவும் O வந்துட்டு மைனஸாகவும் மாறிடும். சோடியம் ஆக்சைடு Na2O. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH. கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH ட்வைஸு. அலுமினியம் ஹைட்ராக்சைடு AlOH த்ரைஸு. இப்போ வந்துட்டு CaO அப்படிங்கிறது Ca ப்ளஸ்ஸாகவும் O மைனஸாகவும் வரும். Na2Oங்கிறது Na ப்ளஸ்ஸாகவும் O மைனஸாகவும் வரும். KOHங்கிறது K ப்ளஸ்ஸாகவும் OH மைனஸாகவும் வரும். CaOH த்ரைஸுங்கிறது வந்துட்டு OH மைனஸாக வந்துடும். இதில் OH மைனஸாக வந்துடுது. இப்போ காரங்களினோட வகைகள். ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு அமிலத்துவத்தின் அடிப்படையில் காரங்கள். அமிலத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஒற்றை அமிலத்துவ காரம், அடுத்தது இரட்டை அமிலத்துவ காரம், மும்மை அமிலத்துவ காரம்னு இந்த அமிலத்துவத்தின் அடிப்படையில் காரம் வந்துட்டு 3 வகையாக பிரிக்கிறோம். இதில் ஒற்றை அமிலத்துவ காரம் அப்படின்னா இவை நீரில் அயனியுற்று ஒரு மூலக்கூறு காரத்திற்கு ஒரு ஹைட்ராக்சைடு அயனியை தருகிறது. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைட்ராக்சைடு அயனி தான் தருது. அதனால் இது ஒற்றை அமிலத்துவ காரம். அடுத்தது செகண்ட் ஒன் வந்துட்டு இரட்டை அமிலத்துவ காரம். இவை நீரில் அயனியுற்று ஒரு மூலக்கூறு காரத்திற்கு 2 ஹைட்ராக்சைடு அயனிகளை தருகிறது. 2 ஹைட்ராக்சைடு அயனி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு இரட்டை அமிலத்துவ காரம். அடுத்தது தேர்ட் வந்துட்டு மும்மை அமிலத்துவ காரம். இவை நீரில் அயனியுற்று ஒரு மூலக்கூறு காரத்திற்கு 3 ஹைட்ராக்சைடு அயனிகளை தருகிறது. 3 தந்தால் அது மும்மை காரத்துவ அமிலம். எடுத்துக்காட்டு AlOH ட்வைஸு FeOH3.
அதான் OH3 இங்கே 3 இருந்துச்சுன்னா அது வந்து மும்மை காரத்துவ அமிலம், மும்மை அமிலத்துவ காரம், மும்மை அமிலத்துவ காரம். அடுத்தது பாக்ஸ் கொஷின், அனைத்து எரிகாரங்களும் காரங்கள் ஆகும். அனைத்து எரிகாரங்களும் காரங்கள்னு சொல்லலாம், ஆனால் எல்லா காரமும் எரிகாரங்கள் ஆகாது. எரிகாரங்களுக்கு எடுத்துக்காட்டு NaOH, KOH. NaOH, KOH. காரங்கள் அப்படின்னா Al OH3 ZnOH3. அதான் இது வந்துட்டு மும்மை காரத்துவ அமிலம் சொன்னா 3 இருக்கிறதுனால இது வந்து மும்மை அமிலத்துவ காரம், மும்மை அமிலத்துவ காரம். அடுத்தது செகண்ட் ஒன் வந்துட்டு செறிவின் அடிப்படையில். செறிவு மிகு காரங்கள், நீர்த்த காரங்கள்னு 2 வகையாக பிரிக்கிறோம். செறிவின் அடிப்படையில் செறிவு மிகு காரங்கள்லாம் இவை நீர்க்கரைசலில் அதிக சதவீதம் காரத்தை கொண்டுள்ளன. நீர் கரைசலில் அதிக சதவீதம் காரத்தை கொண்டுச்சுன்னா அது செறிவு மிகு காரங்கள். நீர்த்த காரங்கள்னால் இவை நீர்க்கரைசலில் குறைந்த சதவீதம் காரத்தை கொண்டுள்ளன. குறைந்த சதவீதம் காரத்தை கொண்டுள்ளதுக்கு பேர் வந்துட்டு நீர்த்த காரங்கள். அடுத்தது அயனியாதல் அடிப்படையில். தேர்ட் ஒன் வந்துட்டு அயனியாதல் அடிப்படையில். இது வந்து இதையும் 2 வகையாக பிரிக்கிறாங்க. வலிமை மிகு காரங்கள் இவை நீர்த்த கரைசலில் முழுவதுமாக அயனியுறுகின்றன. வலிமை மிகு காரங்களில் இவை நீர்த்த கரைசலில் முழுவதுமாக அயனியுறுகின்றன. எடுத்துக்காட்டு NaOH, KOH. அடுத்தது செகண்ட் இதில் வந்துட்டு வலிமை குறைந்த காரங்கள் அப்படின்னா இவை நீர்த்த கரைசலில் பகுதியளவே அயனியுறுகின்றன. எடுத்துக்காட்டு NH4OH, CaOH3. அடுத்தது இது ஒரு பாக்ஸ் கொஷின். அமிலத்துவம் என்பது ஒரு கார மூலக்கூறிலுள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ராக்சில் தொகுதிகளின் எண்ணிக்கையாகும். அமிலத்துவம் என்பது ஒரு கார மூலக்கூறிலுள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ராக்சில் தொகுதிகளின் எண்ணிக்கையாகும். ஹைட்ராக்சில் தொகுதிகளின் எண்ணிக்கை தான் அமிலத்துவம். அடுத்தது காரங்களினுடைய பண்புகள். காரம் அப்படின்னாலே கசப்பு சுவை உடையவை. காரம் கசப்பு சுவை உடையவை. நீர்த்த கரைசலில் சோப்பு போன்ற வழவழப்பு தன்மையை கொண்டவை. நீர்த்த கரைசலில் சோப்பு போன்ற வழவழப்பு தன்மையை கொண்டவை. இது சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றும். காரம் வந்துட்டு சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றும். அமிலம் வந்துட்டு நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றும். இவற்றின் நீர்த்த கரைசல்கள் மின்சாரத்தை கடத்தும். காரங்கள் உலோகங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் ஹைட்ரஜனையும் தருகின்றன. Zn + 2NaOH, Na2 இது Na2 வந்துடும். அப்புறம் ZnO2 இதில் இருக்கிற 2 வந்துடும். மீதி என்ன இருக்கும்? இந்த H2 மட்டும்தான் மீதி இருக்கும். ஏன்னா Na2 போயிடும், O2 போயிடும், Zn வந்துடுது. அப்போ H2 மட்டும் கேஸ் மட்டும் இருக்குது, ஹைட்ரஜனை தருகிறது. அடுத்தது காரங்கள் உலோக ஆக்சைடுகளுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகின்றன. காரங்கள் உலோக ஆக்சைடுகளுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகின்றன. இந்த வினையானது அமிலத்திற்கும் காரத்திற்கும் இடையே உள்ள வினை போல உள்ளதால் அலோக ஆக்சைடுகள் அமிலத்தன்மை உடையது எனலாம். எடுத்துக்காட்டு CaOH2 + CO2 CaCO3 இங்கே O வந்திருக்குல்ல, CO3 + H2O. அடுத்தது வந்துட்டு காரங்கள் அமிலங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகின்றன. காரங்கள் அமிலங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகின்றன. அதான் Cl வந்துடும், மீதி வந்து H2O மட்டும் இருக்கும். இந்த வினை காரத்திற்கும் அமிலத்திற்கும் இடையே ஏற்படும் நடுநிலையாக்கல் வினை ஆகும். அம்மோனியம் உப்புகளுடன் காரங்களை வெப்பப்படுத்தும் பொழுது அம்மோனியா வாயு உருவாகிறது. அம்மோனியம் உப்புகளுடன் காரங்களை வெப்பப்படுத்தும் பொழுது அம்மோனியா வாயு உருவாது. அம்மோனியம் உப்புகளுடன் காரங்களை வெப்பப்படுத்தணும் அப்படின்னா NaCl, இதில் இருக்கிற Na, இதில் இருக்கிற Cl, அப்புறம் H2O போயிடும், அப்புறம் NH3, ஏன்னா இது வந்து ஒரு H2 வந்து இதில் போயிடும், அதனால் அம்மோனியா வாயு உருவாகிறது. இது ஒரு பாக்ஸ் கொஷின். சில உலோகங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிவதில்லை. எடுத்துக்காட்டு CuAgCr. சில உலோகங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிவதில்லை. எடுத்துக்காட்டு CuAgCr. அடுத்தது காரங்களின் பயன்கள். இது கண்டிப்பாக வரும். காரங்கள் வந்துட்டு சோப்பு தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடாக பயன்படுது.
சோப்பு தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடாக பயன்படுகிறது. கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூச கால்சியம் ஹைட்ராக்சைடாக பயன்படுகிறது. சோப்பு தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு. கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூச கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. இல்லைனா சுண்ணாம்பு காலில் மட்டும் படவே கூடாது, ரொம்ப அரிக்கும். அடுத்தது வயிற்று கோளாறுக்கு மருந்தாக மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. மேக்ஸிமம் இது காரங்களை பொறுத்த வரைக்கும் ஹைட்ராக்சைடு தான் வரணும், அதனால எல்லாத்துலேயும் ஹைட்ராக்சைடு வந்துச்சு. வயிற்று கோளாறுக்கு மருந்தாக மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு மருந்து, அந்த மாமா மேமே வரிசையில் வர்றதுனால மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. துணியில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்குவதற்கு அம்மோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. துணியில் உள்ள எண்ணெய் கரைகள்லாம் நீக்கிறதுக்கு அம்மோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. மேக்ஸிமம் துணியை வந்துட்டு அம்மா துவைச்சா தான் நல்லா துவைப்பாங்க, எண்ணெய் கரை மற்ற கரைலாம் இல்லாமல் துவைப்பாங்க, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட், நிறங்காட்டி அமிலத்தோடைய நிறம் காரத்தோடைய நிறம் என்ன காட்டுன்னு பார்ப்போம். லிட்மஸ் தாளில், அதாவது அமிலத்தோடைய நிறம் நீல லிட்மஸ் தாளை அமிலமாக இருந்துச்சுன்னா அது சிவப்பு கலரில் காட்டும். அப்போது நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக காட்டுச்சுன்னா அது அமிலம். அதாவது சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றுச்சுன்னா அது காரம். சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றுச்சுன்னா அது காரம். அடுத்தது நாப்தலினோட நிறம், அதாவது நாப்தலினோட அமிலத்தோடைய நிறம், அமிலம் வந்து போட்டோம் அப்படின்னா அது நிறமற்றதாக இருந்ததுன்னா அது அமிலம். நாப்தலினோட கரைசல் வந்து வேறு கரைசல் எடுத்தோன்னா அது இளஞ்சிவப்பு நிறமாக மாற்றுச்சுன்னா அது காரக்கரைசல். அடுத்தது மெத்தில் ஆரஞ்சோட அமில கரைசல் சேர்த்தோம்னா இளஞ்சிவப்பாக மாறிச்சுன்னா அது அமிலம். மெத்தில் ஆரஞ்சோடைய காரக்கரைசலை சேர்த்தோம்னா அது மஞ்சள் கலரில் மாறிச்சுன்னா அது வந்துட்டு காரம். இது எக்ஸ்பிரிமெண்ட் வந்துட்டு அந்த 10th 12thலலாம் செஞ்சு பார்த்துருந்தாங்கன்னா தெரியும் அது எப்படின்னு. இப்போது இந்த கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு, இந்த ஃபிசிக்ஸ் அலைடு கெமிஸ்ட்ரி அவங்களாம் பண்ணவங்களுக்கு இது தெரியும், இது பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. இதை பற்றி நான் இன்னொரு நாள் டீட்டெயிலாக சொல்கிறேன், வீடியோ ரொம்ப வந்துட்டு லென்த்தாக போயிட்டே இருக்குது. அடுத்தது pH அளவீடு, அமிலம் மற்றும் காரை கரைசல்களின் வலிமை. pH அளவீடு கரைசலை ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவின் அடிப்படையில் அளவிடுதலை pH அளவீடு. கரைசலை ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவின் அடிப்படையில் அளவிடுதலை pH அளவீடு. pHல் உள்ள P அப்படிங்கிறது ஜெர்மன் மொழியில் உள்ள பொட்டன்ஷ் அப்படின்னா அதிக ஆற்றல். P அப்படிங்கிறது ஜெர்மன் மொழியில் பொட்டன்ஷ், அதோடைய பொருள் அதிக ஆற்றல். pHோடைய அளவீடு வந்து மொத்தம் 0லேருந்து 14 வரைக்கும் இருக்குது. ஒரு கரைசலின் ஒரு கரைசல் வந்துட்டு அமிலத்தன்மையாக காரத்தன்மையாக நடுநிலைத்தன்மையா அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு தான் இது. கரைசலுடைய மதிப்பு 7ஐ விட குறைவாக இருந்துச்சு, கரைசலினுடைய மதிப்பு 7ஐ விட குறைவாக இருந்துச்சுன்னா அது அமிலத்தன்மை. கரைசலின் மதிப்பு 7ஐ விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது காரத்தன்மை. 7க்கு சமமாக இருந்துச்சுன்னா அது நடுநிலைத்தன்மை. நெக்ஸ்ட் வீடியோவில் pHோடைய மதிப்பு அதை பற்றி பார்த்து அது ஒரு வீடியோவை போடுறேன். அடுத்தது வந்துட்டு உப்புக்கள் பற்றி பார்ப்போம்.